வெல்கம் டு அவர் பைப் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பைப் சாஃப்ட்வேரில் செட்டிங்ஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பைப் சாஃப்ட்வேரில் பர்ச்சேஸ் என்ட்ரி நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட பைப் சாஃப்ட்வேரில் ப்ரைமரி செக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இதில் பர்ச்சேஸ் என்ட்ரி, சேல்ஸ் என்ட்ரி, ஸ்டாக் கண்ட்ரோல் பண்ணுறது, எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி, இது ஃபுல்லாகவே நீங்கள் இதில் ப்ராப்பராக பார்த்துக்கலாம். இதே ஸ்டெப் தான் நம்மளோட பைப் எல்லா சாஃப்ட்வேர்ஸ்க்குமே. அடுத்து பர்ச்சேஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நீங்கள் ப்ராப்பராக ஸ்டாக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஏஜென்ட் கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அந்த ஏஜென்ட் கிட்ட எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க, அது போக ரிமைனிங் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸும் சேல்ஸும் ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் இது மூலமாக நீங்கள் பார் கோடும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸு, சேல்ஸு எல்லாம் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா நமக்கு ப்ராப்பராக ஜிஎஸ்டியும் ஃபைல் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளோட பைப் சாஃப்ட்வேரில் எப்படி பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளோட பைப் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கான்ஃபிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ராடக்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்குவோம். நீங்கள் ப்ராடக்ட் செட்டிங்ஸில் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த ப்ராடக்டில் எந்த கேட்டகரியில் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் கேட்டகரி செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் எந்த கேட்டகரி கீழே டிஸ்பிளே ஆகணுமோ அதோட கேட்டகரி நேமை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு டாய்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். இப்போது நீங்கள் ப்ராடக்ட்டை ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம ப்ராடக்ட் செட்டிங்ஸ் போய்க்கலாம். இப்போது நம்ம 1 by 1 என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அந்த நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். இதே ஸ்டெப்பு தான் எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே. நீங்கள் இதே மாதிரி தான் இப்போ ஒன்று ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஐட்டம் நேம் நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்காக கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டாய்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு என்னென்னு கொடுக்கும். இப்போது பார்கோடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்கோடை எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கான பார்கோடை என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அதை டிசேபிள் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஐட்டம் கோடு. இந்த ஐட்டமுக்கான கோடை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதுக்கு ஹெச்எஸ்என் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்படி ஹெச்எஸ்என் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கான ஹெச்எஸ்என் நெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் அங்கே போய்ட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கான ஹெச்எஸ்எனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எம்ஆர்பி எவ்வளோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அதை பர்ச்சேஸ் ப்ரைஸில் ஆட் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ண போகிறீங்களோ அதை சேல்ஸ் அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹோல்சேல் அமௌண்ட்டில் கொடுக்கும்போது அந்த ப்ராடக்ட்டை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கொடுக்க போகிறீங்களோ அதை ஹோல்சேல் அமௌண்ட்டில் என்டர் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கான ஜிஎஸ்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஆட் ஆகிடும். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டையுமே இதில் போய் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து ஏஜென்ட் செட்டிங்ஸ்னால் நீங்கள் எந்த ஏஜென்ட் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவரோட டீட்டெயில்ஸை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஏஜென்ட்டோட நேம் ஆட் பண்ணிக்கோங்க, அவங்களோட மொபைல் நம்பர். ஸோ இதில் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி நம்பர் அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஜிஎஸ்டி நம்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அவங்களோட அட்ரஸ் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, நெக்ஸ்ட் அதை டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது நோட் பண்ணாலும் நீங்கள் இதை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ். இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எந்த ஏஜென்ட் கிட்டே பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த ஏஜென்ட்டுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணிடுவீங்க. அது போக ரிமைனிங் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதை நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பிளுக்கு நீங்கள் 10,000 கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 10,000 ஒரு 5,000 நீங்கள் கொடுத்துட்டீங்க. அது போக 5,000 இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இங்கே என்டர் பண்ணிட்டு நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். கான்ஃபிகரேஷன் எல்லாமே இப்போ முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பர்ச்சேஸ் என்ட்ரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு ஒரு இன்வாய்ஸ் நம்பரை கொடுத்துருப்பாங்க. அந்த இன்வாய்ஸ் நம்பரை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஏஜென்ட் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த ஏஜென்ட்டோட நேம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் ஆகிடும்.
நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் நேம், என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த எம்ஆர்பி ப்ரைஸு, பர்ச்சேஸ் ப்ரைஸு, ஹோல்சேல் ப்ரைஸு, நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ப்ரைஸ் இதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நீங்கள் அமௌண்ட்டு வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே வந்து எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த குவான்டிட்டியை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ 10 அப்படின்னு நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இந்த ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா 0 அப்படின்னு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டோ அது வந்து ஸோ ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடும். இப்போது F1 அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட் இந்த மொத்த பர்ச்சேஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுக்குமே டிஸ்கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 0 அப்படின்னு விட்டு என்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இப்போ வந்து பேமெண்ட் வந்து பண்ண போகிறீங்க. கேஷ்லையா இல்லை கிரெடிட்லையா? இப்போ கேஷில் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கேஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ரிமைனிங் பேலன்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் கிரெடிட்டை அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிவிட்டு எந்த தேவை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம வந்து பேமெண்ட் கொடுப்போம். ஸோ அந்த பேமெண்ட் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பேமெண்ட். ஸோ பர்ச்சேஸ் பேமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஏஜென்ட் கிட்டே வாங்குறீங்களோ அந்த ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஏஜென்ட்டுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இந்த ப்ரைஸில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ஏஜென்ட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பே பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு பேமெண்ட் டைப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கேஷ் பண்ண போகிறீங்களா இல்லை ஜிபேயா ஃபோன்பேயா இதில் எது பண்ண போகிறீங்களா அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிமார்க்ஸ் அப்புறம் நோட்ஸ் அப்படின்னா நீங்கள் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு வந்து இதில் ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை இங்கே வந்து என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இருக்கிற அமௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டு வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். அது போக ரிமைனிங் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இதே மாதிரி நீங்கள் மறுபடியும் அவங்களுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறாலும் பர்ச்சேஸ் பேமெண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ ஸோ அது என்ன பேமெண்ட் டைப்பில் பண்ண போகிறீங்களோ அதை என்டர் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத என்டர் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் எடிட். இப்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதில் ஏதாச்சும் அதோட ப்ரைஸோ இல்லைன்னா குவான்டிட்டியோ அதெல்லாம் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதோட ரெக்கார்ட் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா எந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோமோ அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட ப்ரைஸஸ்லேருந்து குவான்டிட்டிலேருந்து எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் ப்ரைஸ் என்னென்னா குவான்டிட்டி எது மாற்றினாலும் சேஞ்ச் பண்ணிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதோட அமௌண்ட்லேருந்து எல்லாமே வந்து மாறிடும். நெக்ஸ்ட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். இதை வந்து தான் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து சேல்ஸ் என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்மளோட பைப் ப்ராடக்ட் பற்றின வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட பைப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.